Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில broking firms எல்லாம் வந்து நிறைய ஷேர்ஸ்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதை வாங்குங்க, நீங்கள் அவ்வளோதான் கோரியை பிச்சுட்டு உங்களுக்கு குபேரம் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்தெந்த ஷேர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் வித் மீ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷேர் த கிரேட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரை வாங்குங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, CLSEங்கிற ஒரு புரோக்கிங் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட் ப்ரைஸ் 2970 ரூபா. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2270 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது 2970 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த CLSA அப்படிங்கிற புரோக்கிங் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. கடந்த 4 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 20% வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. பட் இது இன்னும் மேலே போகும், பிக்கப் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டைல் செக்மெண்ட் ப்ளஸ் வந்து ஜியோவுடைய சப்போர்ட், இ-காமர்ஸ் செல்லிங் ஸ்பேஸுடைய எக்ஸ்பான்ஷன் நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஜியோவுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா ஜியோ கம்பெனியில் 67% ஹோல்டிங்கை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால் ஜியோவில் வந்து இப்போ 5G ஆப்ஷன்லாம் எடுத்திருக்காங்கல்ல, ஆல்ரெடி வந்து செட்டப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஜியோவுடைய இந்த ஏர் ஃபைபர் லான்ச் இருக்குல்ல, அது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 2970 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக CLSA சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் 2856 வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 2180 வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஓகே, அதனால் இந்த CLSA சொல்லக்கூடியதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு NBFC. இந்த NBFC கனரா பேங்க் ப்ரொமோட் பண்ணக்கூடிய NBFC. இந்த NBFCயில் 29% ஷேரை கனரா பேங்க் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து ஹோம் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே, ஹோம் லோன் கொடுக்குற ஒரு NBFC. இந்த கம்பெனியுடைய ஷேரை நீங்கள் நம்பி வாங்கலாம்னு ஜெஃப்ரீஸுங்கிற புரோக்கிங் ஃபார்ம் சொல்கிறாங்க. இந்த கேன்ஃபின் ஹோம்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ 540 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்க சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் 635 ரூபா சொல்கிறாங்க. 635 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் RBI ரெப்போ ரேட்டை ஏற்றுனாங்க. ரெப்போ ரேட்டை ஏற்றுனதுனால என்ன ஆகும்னா, அடுத்தது வந்து இந்த ஹோம் லோன் கொடுக்குறாங்க இல்லையா, ஹோம் லோனுக்கான வட்டி விகிதமும் உயரும். சில இதை உயர்த்திட்டாங்க, சிலது உயர்த்தாமல் இருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டருக்குள்ளே வந்து உயர்த்திடுவாங்க அப்படிங்கிறது வந்து இவங்க நம்புகிறாங்க. அப்படி உயர்த்துறதுனால அந்த ரீப்ரைசிங் இவங்களுடைய ரெவன்யூக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டார்கெட் ப்ரைஸாக நீங்கள் 635 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கேன்ஃபின் பற்றி இவங்க சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 60% EPS CAGR இருக்கும், 80% ROE இருக்கும். எப்போ 2023 2025 இடைப்பட்ட ஃபினான்ஷியல் இயரில் இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேரோட CAGR growth வந்து 16% இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18% இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ 1.6x அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குன்றாங்க. அண்ட் இப்போ இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 253 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ புக் வேல்யூங்கிறது 1.6x அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரீசனபிளான வேல்யூவேஷன் தான் அப்படிங்கிறது வந்து இந்த ஜெஃப்ரி சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க. கேன்ஃபின் ஹோம்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம பார்த்தோம்னா 7200 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ வந்து 12.6 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 20க்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்குது, 3920 கோடி ரூபா மைனஸில் இருக்குது. ROE இப்போ 16க்கு மேலே இருக்குது. ROCE 7க்கு மேலே இருக்குது. ஓகே, அண்ட் கடன் 26,740 கோடி இருக்குது. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது ரொம்ப ஹை, 7.93 இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது டைட்டன் கம்பெனி. டைட்டன் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் டார்கெட்டாக நீங்கள் வந்து 3000 ரூபீஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது டைட்டன் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2450 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3000 ரூபா வரைக்கும், 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏறும் அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று வந்து தங்கம் விலை ஏறுறது. ஓகேவா? தங்கம் விலை நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ரீசெண்ட் டைமில் இந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. இப்போ டிசம்பர் குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 11,000 crore மேலே ரெவன்யூ அண்ட் 1245 கோடி ரூபா ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு வாட்ச் கம்பெனிங்கிற ஏரியாவிலேருந்து தாண்டி அவங்க நிறைய ஏரியாவை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜுவல்லரியில் தான் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ இந்தியாவுடைய ஜுவல்லரி மார்க்கெட் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் இப்போ JP Morgan என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனியுடைய டார்கெட் ப்ரைஸை 3000 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2500 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 510-12 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் 3000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ டைட்டன் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 52 வீக் லோங்கிறது 1825, ஹைங்கிறது 2791. ஓகே, புக் வேல்யூ 115 ரூபா, ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படின்னாலும் இந்த கம்பெனியுடைய ROE 26க்கு மேலே இருக்குது, ROCE 21க்கு மேலே இருக்குது. அண்ட் கடன் வந்து 7666 கோடியாக இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 0.75 தான் இருக்குது. ஓகே, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 940 கோடி ரூபா மைனஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும்
அதுக்கெல்லாம் மேலே வந்து இது வந்து டாடா குரூப் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபோஎட்ஜ். இன்ஃபோஎட்ஜ் கம்பெனியை நம்பி வாங்குங்க, சந்தோஷமாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது யாருன்னா நொமுரா. நொமுராங்கிறது ஒரு ப்ரோக்கிங் ஃபார்ம், ஆல்சோ இவங்க வந்து ஹெட்ஜ் ஃபண்டெல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4940 இன்ஃபோஎட்ஜுடைய ஷேரை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. அப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3500 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3500 எங்கே இருக்குது, 4940 எங்கே இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. 40% மேலே க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக நொமுரா இந்த கம்பெனியை சஜஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோஎட்ஜ் கம்பெனியுடைய பிஸ்னஸ் மாடல் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் பரவாயில்ல, பல பிஸ்னஸ். இப்போ 99access.com இருக்குல்ல, அந்த வெப்சைட்டை ரன் பண்ணுறது இந்த இன்ஃபோஎட்ஜ். அதுக்கப்புறம் ஜீவன் சாந்தி அப்படிங்கிற ஒரு மேட்ரிமோனியல் சைட்டையும் இங்கே ரன் பண்ணுறாங்க. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நாம் சின்ன வயசுலேருந்து ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிட்டுருவோம் naukri.com, அதை ரன் பண்ணுறது இந்த இன்ஃபோஎட்ஜ் கம்பெனி. அதுக்கப்புறம் shiksha.com அப்படிங்கிற ஆன்லைன் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் வெப்சைட்டையும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து நிறைய ஏரியாவில் இருக்குது, டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒன்று விட்டாலும் ஒன்று தப்பிச்சுங்க, அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து நம்பலாங்கிற மாதிரி இப்போது நொமுரா சொல்கிறாங்க. டெக் செக்டாரில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் அதர் செக்டார் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ரிட்டைல், இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியை அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இன்ஃபோஎட்ஜ் கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 45,000 கோடிக்கு மேலே இருக்குது, ஸ்டாக்குடைய பிஹெச்ஓ 62க்கு மேலே இருக்குது, அண்ட் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 56 இருக்குது. இந்த கம்பெனியுடைய ROE 21, ROCE 24 அந்த ரேஞ்சில் இருக்குது. டெட் வந்து ரொம்ப கம்மி, 136 கோடி தான். ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 0.01. இந்த 52 வாரங்கள் அதிகபட்சமாக போனது 4911 வரைக்கும் போயிருக்கு, இறங்கினது 3308 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஓகே, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 515 கோடி ரூபா வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அதனால் நொமுரா சொல்கிறத கேட்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. அடுத்தது வரிசையாக 3 சிமெண்ட் கம்பெனிங்க. இந்த 3 சிமெண்ட் கம்பெனி என்னென்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், டால்மியா பாரத், அதுக்கப்புறம் ஜேகே சிமெண்ட். இந்த 3 கம்பெனியுடைய ஷேரும் மேலே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஜெஃப்ரீஸ் ப்ரோக்கிங் ஃபார்ம் சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க மெயினாக வைக்கக்கூடிய ரீசன் என்ன, ஏன் இந்த 3 சிமெண்ட் கம்பெனி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்க்கும்போது எனர்ஜி காஸ்ட்டு கம்மியாகிட்டு இருக்கு. குளோபல் எனர்ஜி காஸ்ட் கம்மியாகிறது, அதாவது இந்த கோல் ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகிறது வந்து சிமெண்ட் கம்பெனிஸ்க்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்க சொல்கிற பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஹைக் இருக்குல்ல, அதுவும் இந்த கம்பெனிஸ்க்கு நல்ல பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 3 சிமெண்ட் கம்பெனியும் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்றாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த 3 சிமெண்ட் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம லைட்டாக செக் பண்ணுவோம். அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் 2,13,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற ஒரு கம்பெனி, ஸ்டாக்குடைய பிஹெச்ஓ 35க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பி வந்து 30 இருக்குது, ROE 15க்கு மேலே இருக்குது, ROCE 14க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியோட கடன் 12,000 கோடிக்கு மேலே இருக்குது, டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 0.25 இருக்குது, அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 3600 கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 7390 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இந்த 52 வாரங்கள் அதிகமாக போனது பார்த்தீங்கன்னா 7492 வரைக்கும் போயிருக்கு, இறங்குனது 5157 வரைக்கும் இறங்கியிருக்கு. அடுத்த கட்டமாக டால்மியா பாரத் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் கேப் வந்து 34,000 கோடிக்கு மேலே இருக்குது, ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 33 இருக்குது. ஓகே, கரண்ட் ப்ரைஸ் வந்து 1800 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 840 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஹையஸ்ட் ப்ரைஸ் இந்த 52 வாரங்களில் 1990 வரைக்கும் போயிருக்கு, இறங்குனது 1212 வரைக்கும் இறங்கியிருக்கு. ROE 7.47, ROCE வந்து 7 அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் டெட்டு வந்து 3369 கோடி, டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 0.22% இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 180 கோடிக்கு மேலே இருக்குது. அடுத்ததாக ஜேகே சிமெண்ட்ஸ். இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டா 21,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி, ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 43 அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ROE 17 மேலே இருக்குது, ROCE 16 மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,800 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 834 ரூபாயாக இருக்குது. இந்த 52 வாரங்கள் அதிகமாக போனது 3,262, இறங்குனது 2,004 ரூபாய் வரைக்கும் இறங்கியிருக்கு. ஓகே, அண்ட் இந்த கம்பெனியுடைய கடன் 4,759 கோடி இருக்குது. இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 1.05 இருக்குது. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ் தான், 649 கோடி மைனஸில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நான் கொடுத்துருது உங்களுக்கு எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தானே தவிர சஜஷன் அட்வைஸை கொடுக்கறதுக்கு இல்லவே இல்லை. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணது எல்லாமே இந்த ப்ரோக்கிங் ஃபார்ம் சொன்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேரில் நீங்கள் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.